கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பாராக. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தது போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து அதே வார்த்தையை சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்மை அழைத்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றதான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்மை அழைத்த தேவன் நம்மை போஷித்து பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் போஷிக்க, நம்மை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னென்ன தேவையோ, என்னென்ன விரும்புறீங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை விரும்பணும். சுயமா எதையாவது விரும்பி எடுத்து அது ஆண்டவர் தருவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு இன்னது தேவை என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்து விட்டுதான் மனுஷனை உண்டாக்கினார் தேவன். பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல கர்த்தர். ஆகையினாலே நம்மை அழைத்த தேவன் நம்மை போஷிக்க அவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அழைத்தவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவர்களை போஷிக்க கர்த்தர் மறக்கல. வானத்திலிருந்து மன்னாவை வர பண்ணி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார் ஆண்டவர். கண்மலையை பிளந்து. இன்றைக்கெல்லாம் போர்வில் வந்த நாட்களிலிருந்து பாறையில போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு இப்போ எல்லாம் தெரியும். அந்த நாட்களில் கிணறு தோண்டுவாங்க. கிணறு, ஐயோ பாறை இருக்கக்கூடாது, என்ன பெரிய சந்தோஷத்தில் அப்படியே தோண்டி போவாங்க, தண்ணீர் கிடைக்கும். ஆனால் பாறை வந்தா ஐயோ பாறை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாறையில போரை போட்டு தண்ணீர் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கர்த்தர் சொன்னார், மோசேட்ட உன் கையில் இருக்கிறது என்ன, கோல் அடி, கண்மலை அடி, அதனிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல கர்த்தர், எவ்வளவு நல்ல கர்த்தர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க மறக்கல. உங்களை அழைத்த தேவன் உங்களை போஷிக்க அவர் மறக்க மாட்டார். இன்றைக்கு வீட்டில் தரித்திரமாய் புசிக்க ஆகாரம் இல்லாமல் நாளைக்கு என்ன செய்யன்னு விழித்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ என்ன செய்கிறது, என் குடும்பத்தின் தேவை சந்திக்கப்படணுமே என்று சொல்லி அங்கலாக்கிறீர்களா? பயப்படாதிருங்க. நான் பிரசங்கிக்கிற இயேசுவை விசுவாசிங்க. உங்களை போஷித்து வழி நடத்த வல்லமையுள்ளவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து ஒரு வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல கர்த்தர். உங்களை அழைத்த தேவன் உங்களை போஷிக்க மறக்க மாட்டார், மறக்கவே மாட்டார். வேதத்தில் நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, வேதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒருவரை கூட ஆண்டவர் போஷிக்காம பட்டினியா சோதரம் மடிந்ததை பார்க்க முடியாது. ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் போஷித்தே நடத்தினார். என்னது தேவை என்பதை அறிந்து செயல்படுகிற கர்த்தர். சங்கீதம் 103 பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்துள்ளக்கு இறங்குகிறார்.
சங்கீதம் 128 சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். எவ்வளவு நல்ல கர்த்தர், எவ்வளவு நல்ல கர்த்தர். நீங்கள் இந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அவருக்கு பயந்து இயேசுட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் அதிசயம் நடக்கும். உங்களை போஷிக்க அவர் மறக்க மாட்டார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த அந்த காலங்களிலே திரளான ஜனங்க, ஆயிரமா ஜனங்க வந்திருக்கிறாங்க. அவர்களின் மத்தியிலே அவ ஜனங்கள் தங்கி இருந்து 3 நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ இயேசு பார்க்குறாரு, இவங்களை அப்படியே நான் அனுப்பிட்டா ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள அப்படி விட்டு அவங்க இழைச்சி போயிடுவாங்க, கஷ்டப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பணும், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ அங்கே ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனும் போதும், எத்தனை 1000 ஜனங்க இருந்தாலும் போஷிக்க. அந்த கர்த்தரை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆயிற்று. ஆனால் இதுவரையிலும் இயேசு என்னைய ஒன்றும் இல்லாமல் பட்டினியா என்னைய வச்சதே கிடையாது. எனக்கு தேவைக்கு அதிகமாக தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதை செய்வார். போஷிக்க அவர் மறக்க மாட்டார் ஐயா. நமக்கு சரீரம்னு சொல்லி ஒன்று படைச்சு வச்சிருக்கின்றார் என்றால் வைத்திருக்கிறார். அதுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து செயல்படுகிற கர்த்தர். பாருங்க, வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லி தான் கண்டார். யாருக்காக? மனுஷனுக்காக, நமக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக. ஆகையினால் உங்களை அழைத்த கர்த்தர் உங்களை போஷித்து பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை தந்து உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரோடும் கர்த்தர் நீர் இடைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வறட்சியிலே, வறுமையிலே, தரித்திரத்திலே நடுங்கி கொண்டு பயந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை போஷிக்க நீர் வல்லமையுள்ளவர் என்பதை உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஐயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் நீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலக பிரயாணத்தை நோக்கி, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் எல்லா ரீதியும் போஷித்து பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த குடும்பம் காண உதவி செய்யும். இந்த அருமையான சகோதரி காண உதவி செய்யும். இந்த சகோதரன் காண உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் காண உதவி செய்யும். அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து கனப்படுத்தும். வாழ வைங்க, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும். மீட்பராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே, இயேசுவை இரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை வழி நடத்துவாராக, பாதுகாத்து உங்களை போஷிப்பாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே இரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.